விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. என் இனமே, நான் எழுத்தை சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும், மேடையில் இருக்கிறவங்களுக்கும் பணிவான வணக்கம். ஏன்னா உங்ககிட்ட பணிவாக தான் பேசி ஆகணும். நான் கொஞ்சம் வாய் வீசி பேசுவேன், பட்டு மனசில் ஒன்றும் இருக்காது. அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ஒரு சரியான இடம். வரும்போதே ஒருத்தர் சொன்னாங்க, குறைவாக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு. ஒரு எழுதுகோல் போதுமானது. இங்கே எத்தனை எழுதுகோல் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு எழுதுகோல். அரை நூற்றாண்டாக அதற்கு முன்பிருந்தும் தமிழ்நாட்டை ஆண்டது எழுதுகோல்தான். நான் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். பராசக்தி தொடங்கி இன்று வரை தமிழ் துறையுலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது எழுதுகோல்தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தது எழுதுகோல்தான். அந்த எழுதுகோலுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களை, எங்களை போன்ற படைப்பாளிகளை படைக்கும் படைப்பாளிகளாகிய உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒன்று கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தயவு செஞ்சது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு எழுதுகோல் நினைச்சால் வாளை விட எழுதுகோல் வலிமையானது. அதனுடைய பவர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த இடத்துல ஒரு இயக்குனரை பேசவே கிடையாது. அதனால தான் நான் ஒரு புக்கு கொண்டு வந்தேன். நான் எழுத்தாளனாக வந்திருக்கேன் உங்ககிட்ட அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய எழுதுறதுக்கு விஷயங்கள் இருக்கு, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. வீட்டில் இருக்கிற குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அவனுக்கு பிரச்சனைகள் 1000 இருக்குது. வெள்ளம், அது இது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பொதுமக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துறதுக்கு நம்ம கடமை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கடமை இருக்குது. ஆனால் சில பேர், உங்களை யாரும் அப்படி ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன். இதில் நிறைய பேரை என்ன தெரிஞ்சிருக்கலாம், தெரியாட்டியும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் சமுதாய உணர்வும் இருக்கு. எழுதுறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்போது, போர் வெடிக்குது, அது வெடிக்குது, இது நடக்குது. தனி மனித வாழ்க்கையை பற்றி எழுதுறது மட்டுமே குறிக்கோளா சிலர் வச்சிருக்காங்க. அவங்களுடைய சிந்தனைய கொச்சையா இருக்கு. அதுவும் எழுதுவதற்கு சுதந்திரம் இருக்கு. நம்ம கிட்ட சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதுறது ஒரு வாழ்க்கை, ஒரு எழுத்து அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்காக எழுதுகோல். வாழு நெடுத்தா வீரம் இருக்கணும். எழுதுகோல் இருந்த எழுத்து இருக்கணும். மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது. உங்களில் யாரோ இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, ரொம்ப சொற்பமான சில களை முளைத்திருக்கிறது உங்களுக்குள்ளே. நீங்களே நினைச்சா அதை களையலாம். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குடும்பத்தை பாதிக்கும், அவங்களுடைய அந்தரங்கத்தை பாதிக்கும். அவங்களுடைய என்னையே குஷ்பு என்னுடைய படத்தில் 9 படத்தில் நடிச்சிருக்காங்க. என் குழந்தை ஒரு நாள் வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து அழுதுகிட்டே வருது. என்னம்மா உங்கள் சித்தி சவிக்குமான்னு கேட்குறாங்க. பிகாஸ் மீடியா. குஷ்பு எனக்கு சகோதரி மாதிரி. நான் அவங்களுக்கு படம் பண்ணணுன்னா ஃபோன் பண்ணுவேன். எப்போ சார் டேட்? ஏம்மா படம்னா எப்போ, என்ன கதை, என்ன கேரக்டர் கேட்க மாட்டியா? சார் 8 படம் 7 படம் பண்ணியாச்சு, நான் தேவையில்லைன்னு நீங்கள் ஏன் கூப்பிட போகிறீங்க? இதுதான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு உறவு. அந்த பேனால மை இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதி
வாழலாம்ங்கிற முடிவுக்கு எடுத்தாச்சுன்னா என்ன தொழில் பண்ணி வேணாலும் வாழலாம். பணம் தான் பெருசுன்னா பணம் பல வழிகளில் வருது. இது ஒரு சரியான இடம்ங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். உங்களில் யாராவது சிலர் அந்த தவறுகளை களையிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப பேருடைய இதயங்கள் உங்களை வாழ்த்தும். நன்றி, வணக்கம்.